நிம்மதியான உறக்கம் வந்து எத்தனை நாட்கள் ஆகிறது? இரவு படுக்கையில் சாய்ந்தவுடன் அன்றைய நாள் நடந்த கசப்பான சம்பவங்களோ அல்லது நாளை என்ன நடக்கும் என்ற எதிர்கால பயமோ உங்கள் மூளையை ஒரு சிலந்தி வலை போல பின்னி பிணைகிறதா? ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் எண்ணங்கள் உங்களை ஆளக்கூடாது, நீங்கள்தான் உங்கள் எண்ணங்களை ஆள வேண்டும். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்களும் ஞானிகளும் மனித மனதின் இந்த சிக்கலான ஓவர் திங்கிங் எனப்படும் அதீத சிந்தனையை எப்படி அடக்குவது என்பதற்கான இரகசிய குறியீடுகளை கண்டறிந்து விட்டார்கள். முருகப்பெருமானின் கையில் இருக்கும் அந்த கூர்மையான வேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது உங்கள் மனக்குழப்பத்தை வேறறுக்கும் ஒரு ஞானத்தின் அடையாளம். பழனிமலையில் நவபாஷான சிலையை பிரதிஷ்டை செய்த போகர் சித்தர் மனித மனதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர என்னென்ன வழிகளை சொன்னார்? இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் 5 இரகசிய உண்மைகளை நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். இது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்வியலுக்கான ஒரு வழிகாட்டி. கடைசி வரை இணைந்திருங்கள். உங்கள் மனப்பாரத்தை இறக்கி வைக்க இதுவே சரியான தருணம். நமது முன்னோர்கள் மனதை மர்க்கடம், அதாவது குரங்கு என்று அழைத்தார்கள். ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும் குரங்கைப் போல நமது மனமும் ஒரு எண்ணத்திலிருந்து மற்றொரு எண்ணத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கிறது. இதைத்தான் நவீன உளவியலில் மங்கி மைண்ட் என்று அழைக்கிறார்கள். போகர் சித்தர் தனது நூல்களில் மூச்சுக்காற்றிற்கும் மனதிற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை விளக்குகிறார். ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து கவனியுங்கள். நீங்கள் பதட்டமாக இருக்கும்போது உங்கள் சுவாசம் வேகமாகவும் மேலோட்டமாகவும் இருக்கும். அதி சிந்தனை என்பது ஒரு சுழல் போன்றது. இதில் சிக்கிக்கொண்டால் வெளியே வருவது கடினம். ஆனால் சித்தர்கள் ஒரு எளிய இரகசியத்தை சொல்கிறார்கள். எண்ணங்களை எதிர்க்காதீர்கள், அவற்றை கவனியுங்கள். ஒரு நதிக்கரையில் அமர்ந்து ஓடும் நீரை கவனிப்பது போல உங்கள் மனத்திரையில் ஓடும் எண்ணங்களை நீங்கள் ஒரு சாட்சியாக நின்று கவனிக்க பழக வேண்டும். நீங்கள் எப்போது ஒரு எண்ணத்தை இது தவறு என்று எதிர்க்கிறீர்களோ அப்போது அந்த எண்ணம் இன்னும் வலுப்பெறும். மாறாக, சரி, இப்போது என் மனம் நாளை நடக்கப் போகும் வேலையை பற்றி கவலைப்படுகிறது என்று பெயரிட்டு அழைக்கும்போது அந்த எண்ணத்தின் வீரியம் குறையத் தொடங்கும். இதுவே மனதை அடக்குவதற்கான முதல் படி. சித்தர் பாடல்களில் ஒரு மிகச்சிறந்த தத்துவம் உண்டு. ஒருவருக்கு ஒரு அம்பு தைத்தால் வலிக்கும், அது இயற்கை. ஆனால் அதே இடத்தில் 2வது அம்பு தைத்தால் வலி 2 மடங்காகும். வாழ்க்கையில் நடக்கும் கசப்பான சம்பவங்கள் முதல் அம்பு. அந்த சம்பவத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து நாம் நமக்குள்ளேயே ஏற்படுத்திக் கொள்ளும் மன அழுத்தம் 2வது அம்பு. முதல் அம்பு நம் கையில் இல்லை, ஆனால் 2வது அம்பு நம் கையில்தான் இருக்கிறது. முருகப்பெருமானின் வேல் எதை குறிக்கிறது தெரியுமா? அது கூர்மையானது, ஆழமானது மற்றும் அகலமானது. உங்கள் அறிவை வேல் போல கூர்மையாக்கினால் எது தேவையற்ற எண்ணம், எது தேவையான செயல் என்பதை உங்களால் பிரிக்க முடியும். அறிவே வேல் என்பார்கள். ஒரு சம்பவம் நடந்து முடிந்து விட்டது என்றால் அதை பற்றி சிந்திப்பது என்பது இறந்த உடலுக்கு மருந்து போடுவது போன்றது. போகர் சித்தர் தனது ரசவாத முறைகளில் எப்படி உலோகங்களை மாற்றினாரோ அதே போல நாம் நமது எண்ணங்களை மாற்ற பழக வேண்டும். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், இனி நடப்பது நன்மையாக இருக்கட்டும் என்ற சரணாகதி தத்துவமே உங்களை 2வது அம்பிலிருந்து காப்பாற்றும். முருகனின் தத்துவத்தில் மிக முக்கியமானது அனித்யம். கந்த புராணம் முதல் திருப்புகழ் வரை ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. இந்த உலகம் ஒரு மாயை, இங்கு எதுவும் நிலைத்திருக்காது. உங்கள் கவலைகளும் கூட இன்று உங்களை உறங்கவிடாமல் செய்யும் ஒரு பிரச்சனை இன்னும் 5 வருடங்கள் கழித்து நினைத்து பார்த்தால் மிகச் சிறியதாக தோன்றும். பிறகு ஏன் அதை இன்று இவ்வளவு பெரிதாக எண்ண வேண்டும்? அறிவியல் ரீதியாக பார்த்தால் நம் மூளையில் உள்ள அமைக்டலா என்ற பகுதிதான்
பயத்தையும் கவலையையும் உருவாக்குகிறது. நாம் ஒரு விஷயத்தை பற்றி அதீதமாக சிந்திக்கும்போது அது ஆபத்து என்று மூளை கருதி கார்ட்டிசோல் என்ற அழுத்த ஹார்மோனை சுரக்கிறது. ஆனால் இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை நீங்கள் ஆழமாக நம்பும்போது உங்கள் நரம்பு மண்டலம் அமைதியடைகிறது. பழனிமலையில் முருகன் கையில் தண்டாயுதம் ஏந்தி கோவணத்துடன் நிற்பது எதை காட்டுகிறது? உலகப் பற்றுகளை துறந்து எளிய நிலையில் இருக்கும்போதுதான் உண்மையான அமைதி கிடைக்கும் என்பதையே அது உணர்த்துகிறது. உடைமைகளை துறப்பதை விட தேவையற்ற எண்ணங்களை துறப்பதே மேலான துறவு. சதி அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் என்பது நிகழ்காலத்தில் வாழ்வது. முருக பக்தர்கள் சரவணபவ் என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த ஒலிக் அதிர்வுகள் மூளையின் அலைவரிசையை சீராக்குகின்றன. ஓவர் திங்கிங்கிற்கு சிறந்த மருந்து மூச்சு கவனிப்பு. போகர் சித்தர் தனது 7000 நூலில் வாசி யோகம் பற்றி விரிவாக கூறுகிறார். மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஓம் என்றும் வெளியே விடும்போது முருகா என்றும் மனதிற்குள் சொல்லுங்கள். இதன் அறிவியல் பின்னணி என்னவென்றால், உங்கள் கவனம் மூச்சின் மீது திரும்பும்போது மூளையின் ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் சிந்திக்கும் பகுதி செயல்படத் தொடங்குகிறது மற்றும் லிம்பிக் சிஸ்டம் அமைதியடைகிறது. ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிடங்கள் இந்த பயிற்சியை செய்து பாருங்கள். உங்கள் மனம் ஒரு தெளிந்த நீரோடை போல மாறும். வேல்வேல் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனதின் குழப்பங்கள் சிதறடிக்கப்படுவதாக கற்பனை செய்யுங்கள். இது ஒரு விஷுவல் ஃபோகஸ் டெக்னிக். உங்கள் எண்ணங்களை ஒரு புள்ளியில் குவிக்கும்போது அவை சிதறி போகாமல் ஒரு சக்தியாக மாறும். இதுவே முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற ரகசியம். ஒருமுகப்பற்ற ஆற்றல். ஒரு பாத்திரம் ஏற்கனவே நிரம்பியிருந்தால் அதில் புதிய பாலை ஊற்ற முடியாது. அதேபோல உங்கள் மனம் ஏற்கனவே தேவையற்ற குப்பைகளால் நிரம்பியிருந்தால் இறைவனின் அருளோ அல்லது புதிய ஆக்கப்பூர்வமான எண்ணங்களோ அங்கே நுழைய முடியாது. இதைத்தான் தி எம்டி கப் தத்துவம் என்கிறோம். முருகனின் பாதங்களில் உங்கள் கவலைகளை ஒப்படைத்து விடுங்கள். நான் செய்கிறேன் என்ற அகந்தை இருக்கும் வரைதான் என்னால் முடியவில்லையே என்ற கவலை வரும். அவன் பார்த்துக் கொள்வான் என்ற சரணாகதி வந்துவிட்டால் அங்கே அமைதி குடிகொள்ளும். இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன் ஒரு காகிதத்தில் உங்களை வாட்டும் 3 முக்கிய கவலைகளை எழுதுங்கள். பின் இவற்றை நான் முருகனிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று மனதாரச் சொல்லிவிட்டு அந்த காகிதத்தை மடித்து வைத்து விடுங்கள். இது உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு செய்தியை அனுப்பும். இனி இது என் பொறுப்பல்ல. இந்த விடுதலையே உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை தரும். சித்தர்கள் காட்டிய வழி இதுதான். கடமையை செய், பலனை அவனிடம் விடு. நீங்கள் எவ்வளவு அதிகமாக பற்றிக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக துன்பப்படுவீர்கள். எப்போது கைகளை விரிக்கிறீர்களோ அப்போதுதான் பிரபஞ்சத்தின் சக்தி உங்கள் கைகளில் வந்து சேரும். அன்பான முருக பக்தர்களே, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே தவிர சிந்தித்துக் கொண்டே இருப்பதற்கு அல்ல. ஓடும் மேகங்களை பார்த்து வானம் கவலைப்படுவதில்லை. அதுபோல ஓடும் எண்ணங்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் பின்னால் போகர் சித்தரின் ஆசியும் உங்கள் முன்னால் முருகப்பெருமானின் வேலும் இருக்கிறது. பயம் எதற்கு? குழப்பம் எதற்கு? இந்த நொடியிலிருந்து உங்கள் மனதை ஒரு போர் வீரனைப் போல மாற்றிக்கொள்ளுங்கள். எண்ணங்கள் வரட்டும், போகட்டும். நீங்கள் மட்டும் அசையாத மலையாக, பழனி மலையாக நில்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு சற்று ஆறுதலை தந்திருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாம் அனைவரும் இணைந்து ஒரு அமைதியான, தெளிவான சமூகத்தை உருவாக்குவோம். கந்தன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. வெற்றிவேல், வீரவேல்.